இந்த முருகர் கோவில மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? வானளவலாகிய முருகர் சிலை மட்டும் இல்ல, மிகவும் அரியதான மரகத முருகன் சிலையும் இங்க இருக்கு. அந்த மரகத சிலையோட சிறப்பு என்ன? ஏன் பக்தர்கள் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து இங்க தரிசனம் பண்றாங்க? இந்த கோவில் எப்படி உருவாச்சு? எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். பழனி ஆண்டவரோட அருளை சென்னையில இருக்கிற பக்தர்கள் பெற வேணும்ன்ற எண்ணத்துலதான் இந்த திருத்தலம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கூறப்படும். இந்த கோவிலோட முக்கியமான அம்சம்னா மரகத முருகன் தான். பக்தர்கள் இந்த மரகத முருகனை தரிசித்தால் மன அமைதி கிடைக்கணும், குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கணும், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல முன்னேற்றம் ஏற்படும், திருமண தடை நீங்கணும், குழந்தை பேரு கிடைக்க அருள் புரிவாருன்னு பக்தர்கள் நம்புறாங்க. சென்னைக்கு பக்கத்திலே இருக்கிற இந்த நடுப்பழனி முருகன் கோவில் இயற்கை அழகு, பிரம்மாண்ட முருகர் சிலை, அரிய மரகத முருகன் தரிசனம், தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தை கொடுக்குது. வணக்கம் நண்பர்களே. சென்னைக்கு மிக அருகிலேயே ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்த்து கொண்டிருக்கும் ஒரு முருகர் கோயிலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த முருகர் கோவில மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? வானளவலாகிய முருகர் சிலை மட்டும் இல்ல, மிகவும் அரியதான மரகத முருகன் சிலையும் இங்க இருக்கு. அந்த மரகத சிலையோட சிறப்பு என்ன? ஏன் பக்தர்கள் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து இங்க தரிசனம் பண்றாங்க? இந்த கோவில் எப்படி உருவாச்சு? எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த நடுப்பழனி முருகன் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் பெருங்கரணையில அமைஞ்சிருக்கு. சென்னை, தாம்பரம், வேளச்சேரி, மேடவாக்கம் போன்ற பகுதியில இருந்து வர்றவங்க எளிதா இந்த கோவிலுக்கு வந்துடலாம். மலை கோவில் போன்ற படிக்கட்டுகள் அமைஞ்சுள்ளதால மேல ஏறும் போதே ஒரு பக்தி உணர்வு ஏற்படுது. பழனி ஆண்டவரோட அருளை சென்னையில இருக்கிற பக்தர்கள் பெற வேணும்ன்ற எண்ணத்துலதான் இந்த திருத்தலம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கூறப்படுது. அதனாலதான் இந்த கோவிலுக்கு நடுப்பழனின்னு பேரு வச்சிருக்காங்க. இங்க முருகப்பெருமான் தண்டாயுதபாணி வடிவத்துல நம்மளுக்கு அருள் பாலிக்கிறாரு. கோவில் கிட்ட போன உடனே தங்க நிறத்துல கம்பீரமா காட்சி தரும் முருகப்பெருமானோட உயரமான சிலை அனைவரையும் ஆச்சரியப்படுத்துது. ஒரு கையில வேலும், மறு கையில அபயஹஸ்தமும், அருகாமையிலே மயில் வாகனம். இந்த காட்சியை பார்த்தாலே மனசுல அமைதி பிறக்குது. இந்த கோவிலோட முக்கியமான அம்சம்னா மரகத முருகன் தான். மரகத முருகன் என்றா மிகவும் அரிய பச்சை நிற ரத்தின கல்லுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த கல்லாலான செய்யப்பட்ட தெய்வ சிலை தான் இங்க மிகவும் அபூர்வமானது. அதனாலதான் மரகத சிலை முருகர் தரிசனம் இங்க சிறப்பானதா கருதப்படுது. மரகத சிலைகள்னு சொன்னாலே குளிர்ச்சி, செழிப்பு, ஆன்மீக அமைதி மற்றும் தெய்வீக ஆற்றலை குறிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. பக்தர்கள் இந்த மரகத முருகனை தரிசித்தால் மன அமைதி கிடைக்கணும், குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கணும், கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல முன்னேற்றம் ஏற்படும், திருமண தடை நீங்கணும், குழந்தை பேரு கிடைக்க அருள் புரிவாருன்னு பக்தர்கள் நம்புறாங்க. அபிஷேகத்தப்போ மரகத சிலையில இயற்கையான பச்சை ஒளிர்வு பக்தர்களை மிகவும் ஈர்க்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல தைப்பூசம், கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம், மாத கிருத்திகை போன்ற திருவிழாக்கள்லாம் மிகவும் விமர்சையா நடைபெறுதுன்னு சொல்றாங்க. சென்னைக்கு பக்கத்திலே இருக்கிற இந்த நடுப்பழனி முருகன் கோவில் இயற்கை அழகு, பிரம்மாண்ட முருகர் சிலை, அரிய மரகத முருகன் தரிசனம், தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தை கொடுக்குது. வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறையாவது இந்த திருத்தலத்துக்கு வந்து முருக பெருமானின் அருளை பெறுங்க. வெற்றிவேல் வீரவேல். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வேறு ஒரு கோயிலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.